தேசிய அரங்கில் அசத்தல். கோவை தாய் பாக்ஸிங் வீரர் வீராங்கனைகள் 10 பதக்கங்களை வென்று சாதனை. மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் நகரில் ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்ற 17வது தேசிய தாய் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்றனர். நாடு முழுவதிலும் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு அணியின் சார்பில் 85 வீரர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட தாய் பாக்ஸிங் சங்கத்தின் சார்பில் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமி மற்றும் சான் தற்காப்பு கலை அகாடமியைச் சேர்ந்த 10 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்ட கோவை வீரர்கள் வரும் நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெற உள்ள உலக அளவிலான தாய் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இது கோவை தாய் பாக்ஸிங் விளையாட்டுக்கு மேலும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு தாய் பாக்ஸிங் சங்க தலைவர் ரென்ஷி டாக்டர் பிராங்க்லின் பென்னி, நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் ரென்ஷி கே ஷேக் அப்துல்லா, கோவை மாவட்ட தாய் பாக்ஸிங் சங்க தலைவர் ரென்ஷி பி அமிர்தராஜ், பொருளாளர் ரென்ஷி எஸ் எம் சூரிய பிரபு, சங்க நிர்வாகிகள் சிவராமச்சந்திரன், ஜெயவர்த்தனவேல், திலகவர்ஷன், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேசிய அரங்கில் சாதனை படைத்த கோவை வீரர்கள் உலக அரங்கிலும் வெற்றி பெற்று இந்தியா, தமிழ்நாடு மற்றும் கோவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.